இனிஷியல் தான் ஃபாஸ்ட் 200 பிஎஸ்ட். இவனை வெறும் பவர் மட்டும் வச்சு என போட முடியாது. இவன் அழகிலும் தனிடா. இவன் வெறும் பாய்ஸ்க்கு மட்டும் ஃபேன் பேஸ் கிடையாது, கேர்ள்ஸுக்கும் ஃபேன் பேஸ் தான். இவன் கண்ணை பார்த்து வரவங்க நிறைய பேரு, அதே அளவுக்கு அவன் கண்ணை பார்த்து மயங்கினவங்க பல பேர். இவனை பத்தி பேச மாட்டேன். இவன் தம்பி ஒருத்தர் இருக்கல, டியூக் 200 BS3. ஆள் பாவத்துக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஸ்மார்ட்டாவும் இருக்கமாப்ல. ஆனா அதே அளவுக்கு பைத்தியத்தனமா அறுப்புலயே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இனிஷியல் ட்ரெஸ்ல அண்ணன் இல்ல இவள பிடித்தி அவனுக்கு 200 சிசில அண்ணாங்க 25.5 BHP at 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணானா. ஏன் தம்பி கொஞ்சம் 0.5 கம்மியா 25 BHP at 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுல டார்கன் பார்க்கும்போது அண்ணாங்க 19.4 நியூட்டன் மீட்டர்ஸ் அட்டாக் at 8,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தம்பிக்கு 0.1 கம்மியா 19.3 நியூட்டன் மீட்டர்ஸ் அட்டாக். இவங்க ரெண்டு பேரும் இனிஷியல் ட்ரெஸ்ல எங்கேயாச்சும் இறங்க வச்சுங்களேன், இவங்களுக்குள்ள ஒரு பைத்தியத்தனம் அப்பதான் வெளில வரும். ஏன்னா 200 சிசி இனிஷியல் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு இது காம்படேட்டரே கிடையாது. இவங்க இன்ஜெக்டர் மாதிரி யோசிச்சு ஃபியூல் அனுப்ப மாட்டாங்க. கார்பரேட்டர் பைத்தியக்காரத்தனமா பெட்ரோல் அனுப்பும். இன்ஜினு பேய் பூனா மாதிரி வேலை செய்யும். என்ன நடந்தாலும் இறங்கி ஆடுவாங்க. 135 கிலோமீட்டர் per hour அசால்ட்டா ரீச் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பேய் ரெண்டு பேருக்குள்ளே இருக்காங்க. தாய்த்து தட்டுன்ற போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க ஸ்பீட் லாக். அதனால தான் அவனால 135 கிலோமீட்டர் மேலே தானும் இல்லை. என்னதான் குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள தானே அந்த 200 சிசி செக்மெண்ட் ஆளுவோம்னு சொல்லிட்டு இனிஷியல் எங்க RC 200 டியூக் 200 ஆனுன்னு இருப்பாங்க. டாப் எல்லாம் அங்கே என்ன சாணுன்னு இருப்பான். ஸோ இப்போ கமெண்ட் பண்ணுங்க பாய்ஸ், RC 200 லவர்ஸ் ஆனாலும் சரி, டியூக் 200 லவர்ஸ் ஆனாலும் சரி, ஆரஞ்சுக்கு தான் ஹார்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல.